ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் உங்கள் சவால் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தை அனைவரும் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செரமிக் வாஷ் பேசன். இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் பேசன் சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், பார்க்காம கூட இருப்போம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ட் பேசன் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க, கோல்டு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சீக்கிரத்தில் போகாது. நம்ம சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல இது மாதிரி நிறையா ரேஞ்சஸ் இருக்குது. சும்மா மாடலுக்காக ஒன்று எடுத்து நம்ம டெமோக்காக கொடுக்குறோம். நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸ் நிறையா வந்துருச்சு. இதில் எல்லாமே மற்ற ஸ்டாக் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கிளீட் இருக்கும். இந்த பேசன் எல்லாமே நல்லா ஃபுல்லி செராமிக் தான், நல்லாயிருக்கும். நம்ம டைனிங் ஹாலில், பாத்ரூமில், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா அட்ராக்டிவாக நம்ம கைகளை தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம், இதை வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா அழகான ஒரு டேபிள் டாப் ஒரு பிள்ளைக்காக போட்டு நல்லா அழகுபடுத்தலாம். இதில் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக என்ன செய்யக்கூடாது, ஆசிட் அப்ளை பண்ணக்கூடாது. மற்றபடி என்ன செய்யும், மெயின்டைன் அதே மாதிரி குவாலிட்டி, இது இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அவர் நல்ல பேசுனது, ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட எல்லா ப்ரைஸ் எல்லா குவாலிட்டியும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம கடை இங்கே பெரிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எஸ்எம்எஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி கிளாஸ்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. வாங்க, வந்து கண்டிப்பாக உங்களோட எல்லா தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ பஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார், பலசரக்கு காய்கறி விற்கிற வியாபாரி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் என்ன செஞ்சார், கிராமத்துக்கார ஒரு மனிதர் வந்து, ஒரு வயதான ஒரு என்ன செய்வார், டெய்லி வந்து முருங்கைக்காய் வந்து அவர்கிட்ட வந்து கடையில் வந்து போடுவார். ரொம்ப நேர்மையானவர். இவர் என்ன செய்வார்னா, அந்த முருங்கைக்காய் வந்து கொஞ்ச நாள் விற்று பார்த்தா நிறையா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த முருங்கைக்காய் மட்டும் அவர் தோட்டத்துலேருந்து வர முருங்கைக்காய் அவ்வளோ தூரம் நல்ல குவாலிட்டியாக இருந்திருக்கு, இனிப்பானதாக இருந்திருக்கு. நிறையா மக்கள் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு வியாபாரிக்கு சந்தோஷம், அந்த கொடுத்தவருக்கும் விற்றவருக்கும் சந்தோஷம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கஸ்டமர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதில் அவங்கள்ட்ட காய்கறி ஃபுல்லாக தாங்க, ஆனால் அந்த முருங்கைக்காய் மட்டும் அந்த அவர்கிட்டே வாங்க, ஏன்னா நல்ல முருங்கைக்காய் கொடுத்தாரு, நல்லா எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு, நான் அவர்கிட்டே வாங்க சொல்லி என்ன செஞ்சாருன்னா, அந்த கிராமவாசிகிட்டே அந்த முருங்கைக்காய் வாங்க சொல்லி சொன்னார். இந்த கடைக்காரர் என்ன செஞ்சார், நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பேசிக்கு 20 கிலோன்னு வைங்களேன், 20 கிலோ முருங்கைக்காய் ஒரு மேரேஜ் தேவைப்படுதுன்னா அவருக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சார், கட்டி கொண்டு கொடுத்து நல்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்து அந்த திருமணம் முடிக்க இருந்தவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கடைக்காரரை பார்த்து சொல்லியிருக்காரு, ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷம், ஆனால் சின்ன ஒரு மனக்குறை அப்படின்னு இருக்காரு. என்னென்னு கேட்கும்போது, நீங்கள் 20 கிலோன்னு வைங்களேன், 20 கிலோன்னு சொல்லி நீங்கள் முருங்கைக்காய் கொடுத்தீங்க, ஆனால் 18 கிலோ அதில் இருந்துச்சு, 2 கிலோ இடம் கம்மியாக இருந்துச்சு சொல்லியிருக்காரு. இவருக்கு கடைக்காரர் ஒன்றும் புரியல, நம்ம கரெக்டான கொடுத்தோம், அந்த கிராமவாசிகள் ஏமாத்திரான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அவரு நிலைமை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு கிராமவாசிட்டு தான் வாங்குறேன், அவர் நேர்மையாக இருப்பாருன்னு சொல்லுவோம். இவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க அவர் உங்களை ஏமாற்றிட்டாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிலோ கம்மியாக இருந்துச்சு, அதில் 20 கிலோவுக்கு 2 கிலோ கம்மியாக இருந்துச்சு, அதில் 18 கிலோ இருந்துச்சு, நீங்கள் வந்து அவர் சத்தம் போடுன்னு சொல்லுவோம். அவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருந்தீங்களேன், இப்போ ரொம்ப அவருக்கு மன கஷ்டமாக போச்சு. யார் இந்த கடைக்காரருக்கு, என்னங்க இப்படி நம்ம ஏமாற்றிட்டாரு, இத்தனை வருஷம் அவர்கிட்ட வாங்கிட்டு தானே இருந்தேன், அந்த இத்தனை நாள் அப்படி இடக்குறைவாக நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, அவர் வரட்டு கேட்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. அதோட என்ன செஞ்சு அன்னைக்குள்ள வியாபாரத்துக்காண்டி அவர் என்ன செஞ்சார், கிராமவாசி முருங்கை கொண்டுட்டார். குழந்தை என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்சம் கூட யோசிக்க என்ன செஞ்சிட்டாரு, ஏன் நீங்கள் இத்தனை வருஷம் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி பலான்னு கணக்கில் அரைஞ்சிட்டாரு. இந்த கிராமவாசி ஒன்று புரியல, என்னென்னு கேட்கும்போது அப்புறம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒன்று அன்னைக்கு ஒரு திருமணத்துக்காக நான் 20 கிலோ முருங்கைக்காய் வாங்கினேன், நீ பார்த்தா 18 கிலோ இருந்துச்சா, 20 கிலோ நீ என்ன 2 கிலோ திருடிட்டேன், சத்தம் போட்டிருக்காரு. இவர் நெசமாக பார்த்தா ரொம்ப நமக்கு கேட்க கஷ்டமாக இருக்கும், ஃபீல் பண்ணியிருக்காரு. இல்லைங்க நான் கரெக்டாக ஒன்று கொடுத்தேன் எவ்வளோ சொல்லியிருக்காரு, இல்லையா அதில் வந்து 20 கிலோவுக்கு 2 கிலோ கம்மியாக இருந்திருக்கு, 18 கிலோ இருந்துச்சு, அஞ்சு சத்தம் போனால் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு, உட்காந்துருக்காரு கிராமவாசி. எங்கே தப்புன்னு யோசிக்கும் போது அப்புறம் சொல்லியிருக்காரு, ஐயா நான் வந்து தராசு மிஷின் வாங்க கூட என்னால் வறுமையாக இருக்கக்கூடிய ஒரு என்கிட்ட காசு என்கிட்ட இல்லை, இந்த முருங்கைக்காயை வச்சு விற்று அந்த காசை வச்சு நான் டெய்லி நாங்கள் வீட்டில் உணவு எல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம், இடம் மிஷின் வாங்குறதுக்கு எனக்கு கையில் காசு இல்லை, உங்கள்ட்ட ஒரு நாள் பருப்பு வாங்கிட்டு போனேன், இந்த கடைக்கார்ட்ட பருப்பு வாங்கிட்டு போனேன், ஆனால் அந்த பருப்பை வச்சு தான் 1 கிலோ பருப்பு உங்கள்ட்ட வாங்கிட்டு போனேன், அந்த 1 கிலோ பருப்பை வச்சு தான் இன்ன வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், இடம் போடுறேன், ஒரு தட்டில் பருப்பு 1 கிலோ பருப்பு வைப்பேன், ஒரு தட்டில் 1 கிலோ முருங்கைக்காய் நினச்சி என்ன செய்வேன், முருங்கைக்காய் அடுக்குவேன், அது சரிசமமாக வந்து என்ன செய்வேன், 1 கிலோ நினச்சி நான் என்ன செஞ்சுருக்கேன், இத்தனை அப்படியே உங்களுக்கு கொடுத்தேன், அது நான் செஞ்ச தவறு இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட வாங்கின பருப்பு தான் 900 கிராம் இருந்து என்ன செஞ்சுருக்காரு, அந்த கிராமத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன செஞ்சிருக்காரு, இந்த கடைக்காரர் வைக்கி தலை குறைஞ்சிருக்காரு. அப்போ அவர் தான் தவறு பண்ணியிருந்திருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு, 1 கிலோ பருப்பு பதிலாக 900 கிராம் கொடுத்துருந்துருக்காரு. அப்போ அவர் என்ன செஞ்சார், மன்னிப்பு கேட்டு அந்த தவறை திருத்திக்கிட்டார். எப்போவுமே நம்ம என்ன செய்யணுனாக்கா, என்ன ஒன்று விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் சொல்லுவாங்களே, விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முளைக்குமான்னு கேட்பாங்களே, அது மாதிரி தான் எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். ஆமாம், எதை நம்ம செய்கிறோமோ அதே பந்து மாதிரி திருப்பி நம்மள்ட்ட திரும்பி வரும். அப்புறம் என்ன செய்யணும், எல்லாமே
இது சாதாரண ஒரு கதையாக தெரியலாம், நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் எல்லா வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம என்ன செய்வோம், எதை நம்ம பயிரிடுறோமோ அதை அறுவடை செய்வோம். அதனால் ஒரு நல்ல மனிதர்களாக யாரும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல், ஏன்னா அந்த மாதிரி பணம் வந்து நம்மளுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் என்ன செஞ்சிடாது, நம்மளை காப்பாற்றிடாது. நியாயமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரமே சிறந்தது. அதனால் எப்போவுமே நம்ம நியாயமாக இருக்க முயற்சி பண்ணணும் சார். தேங்க்யூ.